everyone, welcome to Impact IAS Academy. We are discussing various aspects related to prelims 2024. Polity and economy in the series of discussion we had earlier. The earlier videos பார்க்காதவங்க இந்த ஐகானை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பழைய வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டுடே we are going to discuss about highlights of budget 24-25. Next important scheme is PM Suryodaya Yojana. So in the PM Suryodaya Yojana, 4,555 crore rupees 4,555 crores has been allocated for solar rooftop programs. Government has set a target to install the solar panels to 1 crore households. 1 கோடி வீடுகளின் ரூஃப்டாப்ல சோலார் பேனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட 300 யூனிட் வரைக்கும் இலவசமாக, தட் இஸ் வாட் எவர் தே ஆர் யூசிங் ஃபார் தேர் ஹவுஸ் ஹோல்டு பர்பஸ் தே கேன் யூட்டிலைஸ் அப் டு 300 யூனிட்ஸ். அதுக்கு மேல எக்ஸஸா ப்ரொடியூஸ் ஆகுறது தே கேன் மெர்ஜ் இட் வித் கிரிட். ஸோ அப்போ கிரிட்ல மெர்ஜ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா we will get கிளீன் எனர்ஜி அப்படிங்கிற அந்த நோக்கத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 300 யூனிட்ஸ் வரைக்கும் தே கேன் யூஸ் ஃபார் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி பெர் மந்த் அண்ட் ரிமைனிங் வில் பி சோல்டு டு த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி டிஸ்காம்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அட் பிரசன்ட் இந்தியா ஹஸ் அபவுட் 11 gigawatt ஆஃப் இன்ஸ்டால்ட் ரூஃப் டாப் சோலார் கெப்பாசிட்டி, ஆஃப் விச் 2.7 gigawatt இஸ் ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ் அண்ட் ரெஸ்ட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேசஸோ கமர்ஷியல் ஸ்பேசஸ்லையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப இந்த ரூஃப் டாப்பை இன்னும் ரெசிடென்ஷியல் ஸ்பேஸ்ல இன்க்ரீஸ் பண்றதன் மூலமாக, பிகாஸ் we all very well know that India is a tropical country with more number of sunny days. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ், தட் இஸ் PM சூரியோதயா யோஜனாவோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கிளீன் எனர்ஜி நோக்கி இந்தியா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் இந்தியா பீயிங் எ பார்ட்னர் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், ஆல்ரெடி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to increase the inbuilt capacity அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த PM சூரியோதயா யோஜனா ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் ஃபர்டிலைசர் சப்சிடி. ஃபர்டிலைசர் சப்சிடி அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி we move toward what is called as nutrient based subsidy அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பிளாங்கெட்டா கொடுத்துட்டு இருந்த நம்மளோட சப்சிடி நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடியை மாத்திருப்போம். அதோட மட்டும் இல்லாம சென்டர் has decreased the fertilizer subsidy from 1,75,000 crores to 1,64,000 crores, apparently hoping the improving situation in Ukraine and increased domestic production will help in managing the situation. So Ukraine stable ஆயிடும், உக்ரைனோட பிரச்சனைகள் சால்வ் ஆச்சு அப்படின்னா சீப் காஸ்ட்ல நமக்கு திரும்ப இம்போர்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையிலும் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையிலும் அண்ட் ஏற்கனவே வந்து we adopted successfully நானோ யூரியா, இப்போ நானோ DAP-யும் நம்ம on various crops will be expanded அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நானோ DAP and நானோ யூரியா is also going to effectively utilized for agriculture purpose அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். when it comes to food subsidy, நான் ஏற்கனவே fiscal deficit சொல்லும்போது சொன்னேன், பல்வேறு விதமான காரணங்களுக்காக மக்களுக்கு உணவு தர வேண்டிய நிர்பந்தம் அரசுக்கு ஏற்படும் பொழுது in order to ensure food security, if the government spending is expanding, there is a possibility that increasing fiscal deficit to the government. அதே மாதிரி தான் the total food subsidy includes 2,05,250 crores for Pradhan Mantri Garib Kalyan Anna Yojana. இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு உணவு தானியங்களை இலவசமாகவோ அல்லது ரொம்ப சப்சிடைஸ்டு ரேட்லயோ கொடுப்பதற்கு ஏர்மார்க் பண்ணியிருக்க ஃபண்ட் இது. அண்ட் 1 lakh crores ஃபார் சுகர் சப்சிடி. எஸ், நம்மளோட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமா கொடுக்குற சுகருக்கு கிட்டத்தட்ட 1 lakh crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. அபவுட் எஜுகேஷன், ஸோ வேரியஸ் செக்டர்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி எஜுகேஷன் ஆஸ் எ செக்டர் பார்த்தீங்கன்னா PM Shri schools, that is Pradhan Mantri School for Raising India. PM Shri schools got almost 50% more allocation than the last budget. And Pradhan Mantri Poshan Shakti Nirman, PM Poshan, previously known as midday meal scheme. So இந்த Poshan Shakti, அதான் midday meal scheme அப்படிங்கிறதோட ஆரிஜினேஷன் நமக்கு நல்லா தெரியும். முதல்ல தமிழ்நாட்டில் காமராஜர் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய உணவு திட்டம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மத்திய உணவு திட்டம் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் பீரியட்ல சத்துணவு திட்டமா மாறி இருக்கும். அடுத்தடுத்து வந்த எல்லா அரசியல் தலைவர்களும் பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுடைய கல்வி அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு பல்வேறு விதமான உணவு திட்டங்களை வழங்கியிருப்பாங்க மாணவருடைய ஸ்கூல்ல. அதை தொடர்ந்து தான் இப்ப பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலை சிற்றுண்டி திட்டம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நியூட்ரிஷன் ஸ்கீமோட பேஸ் என்ன அப்படின்னா whenever the children is hungry, இப்போ அவங்களுக்கு நியூட்ரிஷனும் இல்லை ஃபுட்டும் இல்லை அப்படின்னும் போது they are not என்ன சொல்றது, அவங்களுடைய பெர்செப்ஷன் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் இது குறையலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா this food may motivate them to come and enroll to the schools also, so that நம்ம லிட்ரேச்சர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். These are all that is being proved. These are all the social schemes that is very much proven pertaining to Tamil Nadu. So இந்த மாதிரியான ஸ்கீம் உடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த PM போஷான் சக்தி நிர்மான் யோஜனா. ஃபார்மர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா saw an increase in allocation
under PM Kisan Samman Nidhi remained the same as 60,000 crores. ஸோ இந்த ஃபசல் பீமா யோஜனா இது வந்து கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விதமான நேச்சுரல் கலாமிட்டிஸாலேயோ இல்லை நேச்சுரல் வெகாரிஸாலேயோ ட்ரவுட்டாலேயோ ஃப்ளட்டாலேயோ ஒரு ஃபார்மருடைய ஈல்டு லாஸ் ஆயிடுச்சோ கிராப் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா we are having a peculiar scheme called பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இது ஏரியா அப்ரோச் மூலயமாக ரெஜிஸ்டர் பண்ண ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா they are settling if they are incurring a loss. whereas PM சம்மான் நிதி PM கிசான் சம்மான் நிதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு வருடத்திற்கு ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மர்ஸ்க்கும் 6,000 ரூபாய் வரை இந்த நிதியில கொடுக்கப்படுது. 3 இன்ஸ்டால்மெண்டா 2,000 2,000 2,000 அப்படின்னு சொல்லி எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. ஸோ அது 60,000 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் PM கிசான் மன்தன் யோஜனா however saw a decrease in allocation. இந்த PM கிசான் மன்தன் யோஜனாக்கு அலோகேஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. The next topic is comprehensive program for supporting dairy farmers. In the dairy farmers, this program will build on a success of existing schemes including Rashtriya Gokul Mission, the Rashtriya Gokul Mission, National Livestock Mission and Infrastructure Development Funds for Dairy Processing and Animal Husbandry. இதற்காக இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியா இஸ் அ கண்ட்ரி வித் ஹியூஜ் பாப்புலேஷன் ஆஃப் கேட்டில்ஸ், இது நமக்கு நல்லா தெரியும். அண்ட் டெய்ரியில பொறுத்த வரைக்கும் மில்க் ப்ரொடக்ஷன்ல ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரியா இந்தியா இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெய்ரி செக்டாருக்கு ஒரு ஸ்பெஷல் அலோகேஷன் மேட் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், when it comes to this job guarantee program, nearly 86,000 crores amount has been allocated for this MG Narega. So இந்த MG Narega பொறுத்த வரைக்கும் it completely transformed the rural livelihood. மக்களுக்கு கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா even though the villagesல பாத்தீங்க அப்படின்னாக்கா due to loss of job during non agricultural season அப்படிங்கறதெல்லாம் இருந்து அவஸ்தைப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா they are having a secured job that is being guaranteed by this Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act. So அதனால ரூரல் லைவ்லிஹுட்டுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் இல்லை. ஸோ ஃபார் தட் 86,000 crores is being allocated. 4 castes of India described by the Prime Minister. That is what I told you earlier. 4 castes: women, farmers, youth, and the poor. That is Nari Shakti, Kisan, Yuva and Garib will be receive much attention from the government policies. So அரசு இந்த 4 செக்டாரை தான் முக்கியமா வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் இவர்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு. அண்ட் கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ் இன் த பட்ஜெட், எஸ் ஆப்வியஸ்லி டுடே எவ்ரிவேர் we are talking about green bonds. எக்கனாமிக்ஸ்ல படிக்கும்போது பார்த்தோம், sovereign green bonds பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த green initiatives of the budget. So viability gap funding to set up 1 gigawatt level of offshore wind turbine, 300 units of free electricity per month to 1 crore household. இது நம்ம rooftop, that is already நம்ம பார்த்தோம். Then mandatory blending of compressed biogas in CNG for transport vehicles and PNG for domestic consumptions. So இந்த compressed natural gas அப்படிங்கிறதே மேண்டேட்டரியா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then financial incentive will be provided to collect biomass from various sources. Yes, obviously இந்த biomass various sources இருந்து எடுத்து if we are able to utilizing biodigesters to produce biogas அப்படின்னா that will act as a source of biogas. Then set up of 100 million tons of coal gasification and liquefaction capacity by 2030. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா தன்னுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக குறைப்பதற்காக எடுக்கின்ற முயற்சிகள். Then when it comes to fisheries, that is what Pradhan Mantri Madhya Sampada Yojana. So enhance the aquaculture productivity from existing 3 to 5 tons per hectare, double the exports to 1 lakh crores, generate 55 lakhs employment opportunities and setting up of 5 new integrated aqua parks. So இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா inland fisheries as well as marine fisheries இதை டெவலப் பண்றதுக்காக PM மத்திய சம்பாதா யோஜனா அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இந்த டெபிசிட் சொல்லும்போது சொன்ன ஒவ்வொரு முறையும் கவர்மெண்ட் தன்னுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசீட் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் கவர்மெண்ட் ஹஸ் ரிவைஸ்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் எஸ்டிமேட் ஃபார் ஃபிஸ்கல் இயர் 23-24 ஃப்ரம் 51,000 crore to 30,000 crores. ஸோ அந்த 30,000 crores அப்படிங்கிறது நாங்கள் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஸோ பட்ஜெட் எஸ்டிமேஷன் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் ஃபார் 24-25 இஸ் 50,000 crores. ஈவன் தோ போன வாட்டி 51,000 கோடி எஸ்டிமேட் பண்ணாங்க, பட் ரிவைஸ் எஸ்டிமேட் 30,000 கோடியாக மாறி இருக்கு. மீண்டும் இந்த 24-25க்கு 50,000 கோடி மாப்பப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ரிசீவ்ட் த ஹையஸ்ட் அமௌண்ட் 6.2 lakh crores. இந்த 6.2 லட்சம் கோடி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கு. எம்ஜி நரேகா ஸ்கீம் ரிசீவ்ட் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மேஜர் ஃபிளாக்ஷிப்
ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ல கிட்டத்தட்ட 86,000 கோடி வந்து அவங்களுக்கு போயிருக்கு. I had guidance for prelims, mains and interview preparation from Impact IAS Academy. நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியில் கடந்த 20 வருஷமா த்ரூ அவர் பர்சனல் மென்டரிங் பல்வேறு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கும். இது நம்ம ரிசல்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். Venkatesh sir was my personal mentor. என்னோட மென்டர்ஸ் வெங்கடேஷ் சார், இம்பாக்ட் அகாடமி, அவங்க வந்து எனக்கு ஜென்ரலா சிவில் சர்வீஸ்க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இதுதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தது அந்த சார் தான். So to attain your goal through our excellent coaching, join Impact IAS Academy. Thank you.